தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயோட வலது கையில் பூத்தட்டு, இடது கையில் ஒரு பெரிய மாலை. எங்கே போய் யாருக்கு மரியாதை செலுத்தினார்? முதலா கட்சி தொடங்கி வெளியில் வந்து யாருக்கு மரியாதை செய்ய போனார்? ஏன், எதற்கு, எங்கே, எப்படி? திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய சமர்க்களத்தின் காணொளி. கொஞ்ச நாளாக கட்சி தொடங்க போகிறேன், கொடி அறிவிக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு கொடியெல்லாம் கூட அறிமுகப்படுத்தினாங்க. கொடியில் பல சர்ச்சைகள் வந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சாச்சுல அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு சின்ன இடைவெளி. அதுவும் எப்படின்னா, அந்த மாநாடை நடத்துவது வந்து நடத்த முடியுமா முடியாதா, இடம் கிடைக்குமா கிடைக்காதா, அந்த 21 கேள்விகளுக்கு பதில் சொன்னார்களா சொல்லலையா, இதெல்லாம் ஒரு பக்கம். எப்போ நடத்த போகிறாங்கன்னு கேட்டு இப்போ புளிச்சு போய் கடைசியில் விட்டுட்டாங்க. சரி, எனக்காவது ஒரு நாள் சொல்லுவாங்க தாவேக்காவினுடைய மாநாடு, அன்னைக்கு நம்ம வந்து போய்க்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அமைதியாக இருக்கிற நேரத்தில் வலது கையில் வந்து ரோஜா இதழ்கள் அடங்கிய ஒரு தட்டையும், இடது கையில் வந்து ஒரு மாலையும் தூக்கிக்கிட்டு, அவரே, யாரும் கூட தூக்கிட்டுலாம் வரல, அவரே வந்து தன்னுடைய இரு கரங்கள்லையும் எடுத்துக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாரு. அதுவும் எப்படின்னா, செருப்பு கூட போடாமல் நடந்து வர்றாரு. நடந்து வந்து யாருக்கு மரியாதை செலுத்தினார் அப்படின்னா, பெரியார் திடலில் இருக்கக்கூடிய அந்த பெரியார் நினைவிடத்தில் வந்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்துறார். மாலையை போட்டு பூக்களை தூவி கையெடுத்து கும்பிட்டுட்டு, ஆனால் ஒரு வார்த்தையும் பேசணும்ல, அது பேசினாதானே தெரியும் அவர் எதை சொல்ல வர்றாரு. என்றைக்காவது ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கணும். மகிழ்ச்சி தான், நீங்கள் வந்து எல்லாரும் வேணும்னு நினைங்க, மகிழ்ச்சி தான். நாங்கள் 2 விதமாக பார்க்குறோம் அதை. ஒன்று, இந்த திராவிட கட்சிகள், அந்த திராவிட கட்சிகளிலிருந்து ஓட்டை பிரிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த முயற்சி எடுக்கிறீங்களா, இல்லை உண்மையாகவே நீங்கள் வந்து பெரியாரின் பற்றாளனா அப்படின்னு தெரியல. எந்த விதத்தில் எடுத்தாலும் அது உங்களுடைய சொந்த முடிவு, அது உங்களுடைய சொந்த கருத்து. நீங்கள் யாருக்கும் மரியாதை செலுத்தலாம், அதை வந்து வேற யாரும் வந்து முடிவு செய்ய முடியாது. ஆனால் நம்ம கேட்குற கேள்வி, நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனசுக்குள்ளே கேட்கக்கூடிய கேள்வி 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இதுவரைக்கும் நீங்கள் கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் பேசவே மாட்டேங்கிறீங்க. என்ன ஏது, என்ன கருத்து, என்ன தத்துவம்? இன்னைக்கு பெரியாருக்கு கூட நீங்க மரியாதை செலுத்திட்டு பெரியாரை பத்தி 2 வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன் நீங்க பெரியாரை மதிக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதுவும் கட்சி ஆரம்பித்துட்டு முதல் முறையாக நீங்கள் ஒரு வெளியரங்கமாக வந்து நீங்க மரியாதை செலுத்தக்கூடியவர் பெரியார் ராமசாமியாக இருக்கிறார் அப்படின்னா நீங்க அவரை பத்தி 2 வார்த்தையாவது பேசலாம். ஆனா எதையுமே பேச மாட்டேங்கிறீங்க. ஆனா உங்களுக்கு பதிலாக மற்ற எல்லா பேரும் பேச வேண்டியதா இருக்கு. அண்ணன் சீமான் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அண்ணன் சீமான்கிட்ட கேட்கிறாங்க. அந்த கொடியில அந்த 2 யானை வந்து அதை வந்து எதிர்க்கிறாங்களே, அப்படியெல்லாம் மாயாவதியுடைய கட்சியினுடைய சின்னம் சொல்லி சொல்றாங்களே, அதை எதிர்க்கிறாங்களேன்னு கேட்கறதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லலை, அவங்க கட்சி பதில் சொல்லலை. ஆனால் அண்ணன் சீமான் அதற்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்பயும் பெரியார் திடலில் போய் நீங்க மரியாதை செலுத்தணும்னே உங்ககிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அண்ணன் சீமான்ட்ட வந்து கேள்வி கேட்கிறாங்க. என்ன திடீர்னு பெரியார் திடலுக்கு போயிருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. இப்ப திரைப்படத்தில் அண்ணன் சொல்ற மாதிரி தான், இப்ப திரைப்படத்தில் விஜய் நடித்த படத்துக்கு அவரே தான் டப்பிங் கொடுக்குறாரு. அது மாதிரி தானே அரசியல். ஆனா அரசியல்ல மட்டும் அவருக்கு டப்பிங் வந்து அண்ணன் சீமான் கொடுப்பாரு அப்படின்னு ஊடகங்கள் எதிர்பார்க்குது. அவரை கேட்க வேண்டிய கேள்வி அவர்கிட்ட கேட்கலாமே. பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்களே ஏற்படுத்தலாமே, வந்து சொல்லுங்கன்னு சொல்லலாமே. ஆனா அதை பத்தியெல்லாம் எதுவுமே சொல்லல. இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐயம். அப்புறம் இன்னொரு சந்தேகம் வந்து நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, பெரியாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விஜய் ஏன் இப்போ தற்சமயமாக நினைவிடத்திற்கு போய் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மரியாதை செலுத்தின இம்மானுவேல் சேகரனார் ஐயா அவர்களுடைய அந்த நினைவிடத்திற்கு போகல? இல்லை என்றால் இப்போ வரக்கூடிய அக்டோபர் மாத இறுதியில் வரக்கூடிய ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய நினைவிடத்திற்கு வருவாரா வரமாட்டாரா? இல்லை என்றால் எத்தனையோ தமிழ் மாவீரர்கள், தமிழ் இனத்திற்காக இந்த இந்திய விடுதலையில தமிழ் மண்ணிலிருந்து வந்த அரசர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தீரன் சின்னமலையாக இருக்கட்டும், பேரரசு பெருமிடாக இருக்கட்டும், இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட வஉசியாக இருக்கட்டும், இன்னும் எத்தனையோ தலைவர்கள் வந்து இங்க இருக்கிறாங்க இல்லையா? சாதி கொடுமைகளை எதிர்த்து போராடியவர்களாக இருக்கிறாங்க. ரெட்டமலை சீனிவாசனுடைய நினைவு என்று இன்னைக்கு அதற்காக ஏதாவது வந்து அவர் மரியாதை செலுத்திருப்பாரா? அப்ப இதற்கெல்லாம் செலுத்துவாரா செலுத்த மாட்டாரா? அப்ப அவருக்கு தேவை வந்து மீண்டும் இந்த திராவிட அரசியல், திராவிட அந்த சாயத்துல போனாதான் வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறாரா? அப்படின்னா எதற்கு அவர் தமிழக வெற்றி கழகம்னு வச்சாரு? இப்படி எல்லாம் பல கேள்விகள் இருக்கு. இதை விட ஆணித்தரமா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு கேள்வியை வச்சிருக்கிறாங்க. என் அப்பன் என்பவன் என்னை பெத்தவனா இருக்கணும், எனக்கு தலைவன் என்பவன் என் இரத்தவனாக இருக்கணும் அப்படின்னா அந்த கேள்விக்கு என்றைக்காவது அவங்க பதில் சொல்லுவாங்களா? என்றைக்குமே பத்திரிகையாளரை சந்தித்து ஊடகவியலாளரை சந்திக்காமலே சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த போக்கு சரியானது தானா? எதையுமே நான் பேச மாட்டேன், நான் மௌனமா வந்து இந்த செயல்களை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடிய விஷயம். இல்லை ஒருவேளை வந்து அவங்களுக்கு விஷயம் தெரியலையா?
இல்லை என்றால் அவர் தான் சொல்லலைன்னா அவருக்கு பதிலாக இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் மாதிரி இவங்கள மாதிரி ஆள்களே அந்த கட்சியில இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா எதை ஒன்றுமே வந்து வாய் விட்டு பேச மாட்டேங்கிறாங்க, எல்லாமே செய்கை தான். கொடியை காமிச்சிட்டு போறாங்க, இன்னைக்கு பெரியாருடைய நினைவிடத்துல போய் மரியாதை செலுத்துறாங்க, செலுத்திட்டு பேசாம போறாங்க. எல்லாமே செய்கையாவே இருக்குது, செயலாக சொல்லாக எதுவுமே இல்லை. அப்ப மக்கள் இதெல்லாம் ஒவ்வொன்றையும் வந்து யூகித்துக் கொள்ள வேண்டியதானா? இப்ப யானை படத்தை போட்டு கொடியை போட்டீங்க, அதற்கு எதிர்ப்பு வந்துச்சு. அப்ப எடுத்துருவீங்களா எடுக்க மாட்டீங்களா? அது எதற்காக போட்டீங்க? அதற்கான எந்த விளக்கமும் இல்லை. அதே போலதான் இன்னைக்கு பெரியார் நினைவிடத்துல போய் நீங்க வருடம் போய் பெரியார் திடல்ல போய் அதை மரியாதை செலுத்துறீங்கன்னா அது இன்றைக்கு ஒரு பேசுபொருளாக வரப்போவதே இல்லை. ஆனால் திடீர்னு போய் அதுவும் கட்சி தொடங்கிய பிறகு திடீர்னு போய் நீங்க நிக்கிறப்ப அது ஒரு கேள்விக்குறி. இப்படி எல்லாமே விஜயினுடைய அந்த கட்சியில எல்லாமே கேள்விக்குறியாகவே வருது. கூட்டணி வைப்பீங்களா வைக்க மாட்டீங்களா? எதுக்குமே வந்து பதில் இல்லை. எந்த விதமான அடிப்படை தத்துவம் எதுவுமே இல்லை. ஒரு தத்துவத்தை சொல்லணும்ல, இதுதான் தத்துவம். இப்ப நாம் தமிழர் சொல்லுதல இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. எந்த திராவிட தேசிய கட்சியிலும் எங்களுக்கு கூட்டணி இல்லை. திராவிடத்தை வேறொருப்போம், தமிழ்நாட்டில் தமிழர் மண்ணில் தமிழர் ஆட்சி மலர வேண்டும். இப்படி ஏதாவது ஒரு அடிப்படை சித்தாந்தம் அப்படி எதையுமே இது வரைக்கும் சொல்லாத நீங்க இல்ல தெரியலையா? இல்லை இன்னும் கருத்தை இனிமேல் தான் நீங்க தயார் பண்ணணுமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. வருங்காலங்கள்லயாவது தம்பி விஜய் வந்து அதற்கான சொல் வடிவத்தை கொடுக்கணும். ஒரு செயல் வடிவத்தை அப்பப்பைக்கு கொஞ்சம் கொஞ்சமா காட்டிட்டு போற மாதிரி சொல் வடிவத்தில் வந்து நீங்க பேசணும். முதல்ல மக்கள்கிட்ட பேசணும். ஊடகங்கள் அவரை வந்து கேள்வி கேட்கணும். அவருக்கான கேள்விகளை மற்றவங்கள்ட்ட கேட்கறதுனால எந்த பலனும் இல்லை. மது ஒழிக்க போறீங்களா, இல்ல தீண்டாமையை ஒழிக்க போறீங்களா, நீட்டை ரத்து செய்ய போறீங்களா, இல்ல தமிழர் மண்ணில் தமிழர் ஆட்சி நிலைநிறுத்த போறீங்களா? ஏதாவது ஒரு வடிவம் கொடுக்கணும்ல. நீங்க இப்ப நீங்க பெரியாருக்கு நீங்க மரியாதை செய்யக்கூடிய நீங்கள் இதே போல மே 18ஆம் தேதியும் நவம்பர் 27ஆம் தேதியும் இதே ஒரு அகவணக்கத்தை செலுத்துவீங்களா? வரக்கூடிய நவம்பர் 27ஆம் தேதி மாவீரருக்கு நீங்கள் வீர வணக்கத்தை செலுத்துவீங்களா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் தான் விஜயினுடைய அரசியல் பயணம் என்பது எவ்வளவு தூரத்திற்கு கடினமானதாக இருக்கிறதா எளிமையானதாக இருக்கிறதா என்பது அவருடைய சொல்லும் அவருடைய செயலும் தான் காட்டும். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.